எபிரேயர் 9:22 படி இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. எபிரேயர் 10:4 படி காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. எனவே பழைய ஏற்பாட்டிலே ஆடு போன்ற மிருகங்கள் செலுத்துகின்ற, அதன் மூலம் செலுத்தப்படுகிற பலியானது நம்முடைய பாவங்களுக்கு வருகிற தண்டனையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறது. மீண்டும் அதை அவர்கள் வருஷந்தோறும் அந்தந்த நாள்தோறும் மாதந்தோறும் செலுத்த வேண்டிய பலிகளாக பழைய ஏற்பாட்டு காலம் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், எபிரேயர் 10வது அதிகாரம் 10வது வசனம், இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த ஆட்டு வாசல் பரிசுத்தமாக்கப்படுகிறது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நம்முடைய சரீரம், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் பரிசுத்தமாகப்படுகிறதை இங்கே நாம் ஆவிக்குரிய அர்த்தமாக பார்க்கலாம். அதோடு கூட இந்த ஆட்டு வாசல் சற்று உயரம் குறைவானதாக இருக்கும். அதைத்தான் நாம் மத்தேயு 7:14 பார்க்கின்றோம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ரட்சிப்பின் பாதை மிகவும் ஒருவேளை கடினமான நெருக்கமான பாதை. அதை அடையாளமாகத்தான் இந்த ஆட்டு வாசல் உயரம் குறைவானதாக கட்டப்பட்டிருந்தது. ஜென்ம சுபாவங்கள், மாம்ச கிரியைகள், துர்க்குணம், பொல்லாப்பு என்பவை நம்மிடத்திலிருந்து அகற்றப்பட்டு நாம் புதிய சிருஷ்டியாக மறுரூபப்படுவதுதான் உண்மையான ரட்சிப்பு. கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது நாம் கட்டப்படும் பொழுதுதான், இந்த ரட்சிப்பின் மீது நாம் கட்டப்படும் பொழுதுதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் உண்மையானதாக ஸ்திரப்படுத்தப்பட்டதாக இருக்கும். இந்த ரட்சிப்பு தான் நம்முடைய பக்தி ஜீவியத்திற்கு அடிப்படை என்பதனால பரிசுத்த ஆவியானவர் இந்த வாசலை முதலாவதாக எழுதி பதிவிட்டிருக்கின்றார்.